வெல்கம் டு உனேஸ் லாஃப்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முன்னால் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முன்னால் நீங்கள் பார்த்ததுக்கு இப்போவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேர்ட்ஸ் ஃபுல்லாக இப்போ இந்த லாஃப்டில் இந்த ரூமில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 114 பேர்ட்ஸ் இருக்குது பிரதர்ஸ். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே யங் பேர்ட்ஸ் தான். இப்போ 2024 ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபேட்டர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேர்ட்ஸில் அந்த ரெட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஜெலிஜெல்மா பிளட் லைன். அது நமக்கு கிஃப்டாக வந்தது. அதுபோக நமக்கு ஒரு கிரிசில் வந்து கேட்ரிசி பிளட் லைனில் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் கிஃப்டாக தான் வந்தது. ஸோ அந்த பிளட் லைன் கிரிசில் அங்கே ஒரு நிற்கிது பார்த்திங்களா, அதுதான் அந்த பிளட் லைன். ஸோ இது என்ன மிக்சிங்னா, கேட்ரிசியும் கூப்மேனும் மிக்ஸ்டு பேர்ட்ஸு. அந்த ரெட்டு வந்து ஃபுல் ஜெலிமாவோட பிளட் லைனு. ஸோ அதோட பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஆன் டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அதோட பிரதர்ஸுமே விக்டோரியா ஃபால்ஸில் பறந்துருக்கு. ஸோ அதனால் நமக்கு அந்த பேர்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க. அந்த பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல பெஸ்ட்டாக உள்ள பேர்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் எந்த வித டேமேஜஸுமே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்குறது வந்து கிரிசில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் பிளட் லைனோட மிக்ஸ் பண்ண பேர்டு. ஸோ இந்த பிளட் லைனும் அவங்கக்கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்ப்ரிண்ட்டில் அப்படின்ட்டு தான் நம்மக்கிட்டே கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் செக் பண்ணி பார்ப்போம். அதுபோக நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே இப்போ 2 கல்லி 3 கல்லி அந்த மாதிரியான வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில பேர்ட்ஸ் வந்து கல்லி விழலை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன பட்டாங்க. இது போக நம்ம இன்றைக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம் பேர்ட்ஸு, அதையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பேர்ட்ஸ் எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேர்ட்ஸோடு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறது மொத்தமாக. ஆனால் இப்போ தான் நம்ம வந்து இவங்களை வந்து பிரிச்சுருக்கோம் தாய்கிட்ட இருந்து. இப்போ உடனே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இவங்களை விட பெரியவங்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக சண்டை தான் வரும். கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், இங்கே இருந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரி நாம் வந்து மெடிசன்ஸ் கொடுக்கணும், ப்ரீடிங் டைமில் என்ன பண்ணணும், நம்ம மேல் ஃபீமேல் பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 250 கிலோமீட்டர் ரேஸ் வேறு. ஸோ நம்ம பேர்ட்ஸ் எத்தனை வச்சோம், எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து எத்தனை விட்டோம் அப்படின்னா 25 பேர்டு விட்டோம். நமக்கு 18 பேர்டு வந்திருக்கு. ஸோ காலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் விண்டு. ஸோ காலையில் பேர்டு 6:45 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா 9:06 வந்திருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பிளேஸ்மெண்ட்ஸு டாப் 100ல் நம்ம வந்து பண்ணியிருப்போம். நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தம் 18 பேர்டு வந்திருக்கு. ஸோ இந்த எல்லா பேர்டுக்குமே வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் வித்தியாசம். அதுக்கு மேலே அதிகமாக இல்லை. அதிகமாக பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுபோக விண்டு அதிகமாக இருக்கும்போது நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பேர்ட்ஸு கடைசியாக எவ்வளோ டைமிங் வந்திருக்குன்னா 12:53 வரைக்குமே நமக்கு பேர்ட்ஸ் வந்திருக்கு. காலையில் 6:45 ஓப்பன் பண்ணி மதியானம் ஒரு 12:53 வரைக்குமே மொத்தமாக 18 பேர்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு பேர்ட்ஸை பார்த்திங்கன்னா டோட்டலாக 25 வச்சதில் 18 ரிட்டர்ன்ஸு. அதில் 12 பேர்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது பெட்டரான ரிசல்ட்டு தான். இப்போ நாம் வந்த பேர்ட்ஸை பாருங்கள். மோஸ்ட்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ வந்து லியோ ஹெர்மன்ஸு, அது லியோ ஹெர்மன்ஸ் இல்லை, அது வந்து ஹான்ஸ் ஹென்ரின். இவர் தான் லியோ ஹெர்மன்ஸு. ஸோ இந்த பேர்டு தான் நம்ம கூண்டில் போன வருஷம் இதோட பிரதர் வந்து பார்த்திங்கன்னா 250ல் வந்து 3rd பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அதுவும் மழை அந்த டைமிங்கில். ஸோ அந்த பேர்டு வந்து நல்ல பேர்டு. அதோட பிளட் லைன்ஸ் எல்லாமே நம்ம ஃபீமேல் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் நம்ம போட்டது வந்துன்னா மேல் வந்து லியோ ஹெர்மன்ஸு, ஃபீமேல் வந்து ஹெச்ஜி மேக் போட்டிருந்தோம். இப்போ நாம் வந்து வேறு ஒன்று போட்டிருக்கோம், சீப்பு போட்டிருக்கோம். ஜீபோ ஃபீமேல், மேல் வந்து லியோ ஹெர்மன்ஸ் போட்டு இப்போ நம்ம அவுட்பிரீட் பண்ணியிருக்கோம், கிராஸ் பிரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே இப்போ உள்ள கண்டிஷனில் அப்செட் ரேஸாக இருந்தாலும் நமக்கு பேர்ட்ஸ் வந்து ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இந்தியாவிலே மோஸ்ட்லி அப்செட் ரேஸ் தான்.
ஆனால் நமக்கு இங்கேயும் அப்செட் ரேஸ் இருந்தாலும் நம்ம பேர்ட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம கணிச்சு வச்சுக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ரிட்டர்ன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல நமக்கு ரெக்கவரி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் தான் நமக்கு கிடைக்குது. அந்த 1 வீக்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னா புறா வந்த நாள் நம்ம வந்து எலக்ட்ரோலைட் வைக்கிறோம். 2வது நாள் நம்ம வந்து கேங்கருக்கு உண்டான மெடிசன் கொடுக்குறோம். 3வது நாள் வந்து டீடாக்ஸ் கொடுத்து அதாவது லீவ் 52 அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அதோட வயரை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு ப்ரோட்டீனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரோட்டீன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரோட்டீன் கொடுக்குறோம். ப்ரோட்டீன் இல்லாதவங்க விட்டமின்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். விட்டமினில் என்னெல்லாம் எடுக்கலாம்னா விம்ரால் எடுக்கலாம், ஜிங்கோவிட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விம்ராலே மில்கி விம்ரால் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரிட்டும் எடுத்துக்கலாம், பிகாசோல் இருக்குது. இந்த மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது தொடர்ந்து ஒரு 3 நாள் நம்ம விட்டமின் கொடுக்கணும். ஒரு நாள் ட்ரைனிங் டைமில் வெறும் தண்ணி மட்டும் வச்சு விடணும். ட்ரைனிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டிங் டைமு ரெக்கவரி டைமிங்கு வந்து அடுத்த டேக். இப்போ இந்த டேக் முடிஞ்சு அடுத்த டேக்குக்கு இடப்பட்ட இது தான் ரெஸ்டிங் டைமு. அந்த ரெக்கவரி டைமிங்கில் வந்து நம்ம எவ்வளோ நாள் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் ட்ரைனிங்ஸே போடணும். ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே கரெக்டான ப்ராப்பரான ட்ரைனிங்காக இருக்கணும். போட்டு புறாக்களை வந்து 100 கிலோமீட்டரில் கொண்டு போய் விடுறது, 150 கிலோமீட்டரில் கொண்டு போய் விடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 30-40 ஸ்டாப் பண்ணிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக 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 பேர்டு வந்து என்ன ஆகும்னா எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். பறக்கக்கூடிய மைண்ட் செட்டை விட்டுரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ லாங் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க 400 அபோவுக்கு. ஸோ அப்புறம் அந்த 400 அபோவுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை விட்டமின்ஸும் மினரல்ஸும் அப்புறம் ஆயிலி ஃபெதர்ஸு தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சூரியகாந்தி விதை அதிகமாக கொடுங்க, சஃபோலா அதிகமாக கொடுங்க, மூக்கு கடலை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஸோ இது எல்லாமே நான் இப்போ சொன்னது எல்லாமே தனித்தனியாக கொடுங்க. அப்போ தான் பேர்டு வந்து அதை விரும்பி சாப்பிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேர்டோட இம்ப்ரூவ்மெண்டேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஃபீடோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப அது எல்லா புறாவுமே சாப்பிடுமா அப்படின்னா தெரியாது. ஸோ நீங்கள் இது பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.